அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத நிகழ்வுகள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்தது, இந்த ஜின்களை படைத்தது. அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த கோடான கோடி படைப்புகளை படைத்ததுடைய நோக்கம் எமக்கு தெரியும். அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர, ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தவிர, ஒரே ஒரு லட்சியத்திற்காக தவிர. இல்லா லியஅ்புதூன், அந்த லட்சியம், அந்த குறிக்கோள் அல்லாஹுவை வணங்குதல், இபாதத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். இபாதத் என்றால் என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இபாதத் என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தா மினல் அக்வாலி வல் அஃஆலி அல்-ஸாஹிரா வல் பாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புவானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் பொருந்திக் கொள்வானோ, சொல்லாலும் செயலாலும், அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும், இவை அனைத்தும் இபாதத்து தான் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இபாதத்திற்குரிய விளக்கத்தை எமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த இபாதத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் மறந்த ஒரு இபாதா, முஸ்லிம் சமூகம் தூரமாகிய ஒரு இபாதா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த முஹம்மது ரசூலின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தூரமாக்கிய ஒரு இபாதத்து தான் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல். அழுகை அல்லாஹ்விற்காக அமைந்தால், இஹ்லாஸின் அடிப்படையில் அமைந்தால், இதுவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இபாதத்து தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியில் செலுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறுகிறான். வயഖிரூன லில் அஸ்கானி யப்கூன் வயஸீதுஹும் குஷூஆ. முஃமின்கள் யார்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹ்வின் பயத்தால் முகம் குப்புற சுஜூதில் விழுந்து விடுவார்கள். விழுவதோடு மட்டுமல்லாமல் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு இறையச்சத்தை, குஷூஐ அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 58வது வசனத்தில் கூறுகிறான். இந்த வசனத்திற்கு முன்னால் பெரும்பான்மையான நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் கூறி அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து கூறி அல்லாஹ் கூறுகிறான், உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் மின் ذُرِّيَّةِ ஆதம் وممن حملنا مع نوح ومن ذُرِّيَّةِ إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا. அல்லாஹ் நபிமார்களின் தன்மைகளையும் முஃமின்களின் தன்மைகளையும் அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். இந்த அருள் செய்யப்பட்ட அல்லாஹுடைய அருளுடையவர்கள் நபிமார்களிடம் இருந்து, ஆதமுடைய சந்ததியில் இருந்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் சுமந்த அந்த கூட்டத்தில் இருந்து, இப்ராஹிமின் சந்ததியில், இஸ்ராயீலின் சந்ததியில் இருந்து, இன்னும் அல்லாஹுவால் நேர்வழி கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நிகழ்வு எப்படி ஆகும் என்றால், ஹர்ரு சுஜ்ஜதா வ புக்கியா, அழுதவர்களாக, தங்களை பணிந்தவர்களாக சுஜூதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று குர்ஆன் முஃமின்களுடைய தன்மையை எடுத்துச் சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? அல்லாஹுடைய நினைவால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? அல்லாஹ் கூறுகிறான், முஃமின்கள் யார்? இதா ذُكِرَல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய நினைவு காட்டப்பட்டால், அல்லாஹுடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை எடுத்து கூறுகிறான். இந்த அழுகை அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகை,
குர்ஆனை ஓதும் போது அழுகை, அல்லாஹுடைய பயத்தால், அல்லாஹுடைய வேதனையை நினைத்து, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து அழக்கூடிய சமூகம் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்திலே எங்கே வாழ்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் பொழுது நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு மஹ்ஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது, அந்த வெப்பத்தில், அந்த சூட்டில் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹ். தனிமையில் இருந்த அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால், தனிமையில் இருந்த அல்லாஹ்வை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐனானி, 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதில் ஒரு கண் ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கூறினார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு முஃமின் அழுவான், அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான். ஆனால் எம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள். பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால், குற்றங்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்தில் இருந்து தடுத்துவிடும். அது போன்றுதான் இந்த பாவத்தால், இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் பில் ஹதீஅத்தி யஅமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அலியே, என்னால் இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லை, வலா அத்ரி பிதாலிக சபபா, அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை, ஏன் இரவு வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன்? இதற்குரிய பதில் எனக்கு இல்லை. உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால், ஏன் என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை? ஏன் என்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை? ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் போது பயம் வருவதில்லை? ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை? என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை? என்னால் ஏன் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை? என்னால் ஏன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு சென்று தொழ முடியவில்லை? என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை? என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனனம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் பதில். அந்த ரஜுலுன் கது கையதத்க துனூபுக், நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பாவங்களால் பிணைக்கப்பட்ட, பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். ஆம், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும். பாவங்கள் ஒரு மனிதனை குர்ஆனை விட்டு தூரமாக்கும். பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து தூரமாக்கும். பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பிலிருந்து தூரமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த கல்வை மரணிக்க வைத்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இபாதத் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். அந்த அழுகை எல்லாம் ஏதோ கவலையால் அல்ல, இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து, இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லையே என்பதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுததில்லை. அப்படி அழுபவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அனுமதித்ததில்லை.